ஃப்ரீயாக ஆஃப்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 9 தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ஜிக்ஜாக். இதுக்கு நம்ம 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு 12 சென்டிமீட்டருக்கு ஒரு லென்த்தாக ஒரு லைன் 2 லைன் போட்டிருக்கோம். அந்த லைனில் 3/4 இன்ச்சுக்கு நான் டாட் வந்து அந்த அக் ஷேப்பில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஜிக்ஜாக் வந்து ஆக்சுவலாக நமக்கு அக் ஷேப்பில் தான் வரும். அதுக்கு நம்ம 2 சில்க் த்ரெட்டை கீழே நாட் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு துளிப் பிராண்ட் நீடில் 14 நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே இருந்து நூலை ஃபஸ்ட்டு மேலே எடுத்துகிட்டு இப்போ டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு லாங் செயின் நம்ம பஞ்ச் பண்ணி ஒரு லாக் எடுத்துட்டோம். அதுலேயே நம்ம குட்டி செயின் ஸ்டிச் போட்டு லாக், அதுதான் வந்து ஸோ நம்ம அந்த குட்டி செயினை தான் இந்த இடத்துல லாக்குன்னு சொல்லுவோம். இப்போ மறுபடியும் கீழே டவுன் பண்ணி அதே மாதிரி ஒரு லாங் செயின் அண்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். ஸோ இதே ஸ்டிச்சஸ் தான் நம்ம ரிப்பீட்டடாக போட போகிறோம். இதுக்கு நாம் வந்து சில்க் த்ரெட்டை ரொம்ப ஃப்ரீயாக நாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். சில்க் த்ரெட் ஜஸ்ட் அந்த லூப்புக்குள்ளே அந்த ஹூக்கில் கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து டைட் பண்ணி பிடிக்கணும். அதர்வைஸ் நீங்கள் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து த்ரெட்டு ஃப்ரீயாக ஹேண்டில் ஆகாது அண்டு த்ரெட்டு கட் ஆகும் சான்சஸ் இருக்குது. கிளாத்துமே நமக்கு சுருங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டைட்டாக இழுத்து காட்டியிருக்கேன். நடுவில் பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக ஒரு சுருக்கம் தெரியும். ஸோ நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணினோம்னா நீங்கள் ஆஃப்டர் ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் அந்த சுருக்கம் நல்லாவே நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை டைட்டாக இழுக்கக்கூடாது. ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு லாங் செயின் அண்டு ஒரு குட்டி செயின், மறுபடியும் கீழே டவுன்வேர்டு கொண்டு வரோம். ஒரு லாங் செயின் குட்டி செயின், மறுபடியும் லாங் செயின் குட்டி செயின், இதே தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். நம்மளோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னுமே நிறையா ஸ்டிச்சஸ் இதே மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். நான் கண்டினியூவாக த்ரெட் ஒர்க் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறதில்ல. நான் நாளைக்கு வந்து பீட் ஒர்க் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஏன்னா த்ரெட் ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ நாளைக்கு நாம் பீட் ஒர்க் பார்க்கலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லலாம். மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மொபைலுக்கும் நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி என்னாட் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா குட்டியாக நாட் வந்துடும்.